Title sponsor VCare. Extraordinary problems require extraordinary care. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ashwin Sweets and Snacks. சரியா இது மக்கள் என்ன போக்குல போறாங்க உங்க எம்எல்ஏ பொண்ணு எம்பி பொண்ணு மினிஸ்டர் பொண்ணு எல்லாரும் ஹிந்தி கத்துக்கிடுவாங்க உங்க நிலைப்பாடு தாவேக நிலைப்பாடு அது என்னுடைய நிலைப்பாடு இது என்னுடைய நிலைப்பாடு என்னுடைய நிலைப்பாடு இந்த ஓட்டு போட்டவங்களுக்கு பாதிப்பு எல்லாம் அதான் நிலைப்பாடு சரி இல்ல அதெல்லாம் இங்க கணக்கு இல்ல தாவேக முதல் முறையா அவங்க கொள்கை விளக்கம்னு சொல்லிட்டு மாநாட்டுல சொன்னப்போ இருமொழி கொள்கை தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதை சொல்லிதான் நீங்க மக்கள்கிட்ட போனாங்க மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம்னு தாவேக சொல்லிட்டு போயிருந்தா தமிழ்நாடு அதை பார்த்திருக்கோம் நீங்க சொல்லுங்க இந்த அரசியல் கட்சி ஒரு 6 மாசம் நீடிக்காது சார் சார் ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆட்சி தான் சார் நான் சொல்றேன் ஆட்சி தான் அதுல என்ன பிரச்சனை நடக்க போகுது அதுக்குள்ள இன்னும் எத்தனை கரையாம் புத்துக்கட்ட கருணாகம் உள்ள பூந்தா எப்படி இருக்குமோ அதான் கதை தமிழ்நாட்டு மக்களோட மனநிலையில நீங்க எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்க போறீங்கன்னு இன்னும் 2-3 நாள்ல நீங்க ஆட்சி அமைக்கும் போதே கண்டுபிடிச்சிருவோம் இவர் வாயிலிருந்து இப்ப ஒரு வார்த்தை மட்டும் இல்ல புரியுதா இல்லையா இன்னும் பொறுத்திருந்து பாருங்க அந்த தொண்டர்களுக்கு பெரியார் யாருன்னு கேள்வி கேட்பான் 2000 யாருன்னு கேள்வி கேட்பான் இப்ப அவங்க கொடுத்துருக்க தேர்தல் அறிக்கை இருக்கு பாருங்க அது அடுத்த 2வது மாசத்துல பெரிய புரட்சியை உருவாக்கிட்டோம் 2500 இருக்கிற எம்ப்ளாயி ஒட்டுமொத்த எம்ப்ளாயும் நடுரோட்டுக்கு வந்துருவான் அரசு இயந்திரம் இயங்குதா இல்ல இது இங்க பேன் ஆகுதாங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து முடிவு பண்ணுவான் நான் அதுக்குள்ளேயே போல நான் இப்ப நீங்க வந்துட்டீங்கிறதுனால உங்களுக்கு சாபமா விட போறேன் இல்லை நான் ஏதாவது உங்களுக்கு ஐயா நீங்க எல்லாம் 20 பேரை நான் தூக்கிட்டு போயிடுவோம்னு சொல்ல போறேன் ஒன்றும் கிடையாது இங்கே மீண்டும் ஒரு கூவத்தூர் கலாச்சாரம் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் ஆரம்பிக்கும் அதுக்கு யார் இறையாகிறா அதுக்கு எந்த தலைமுறை தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க பொறுத்திருந்து பார்ப்போம் பட் உங்கள் பாலிசின்னு ஒன்று இருக்கு பாருங்க அந்த பாலிசி நான் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்கிற அந்த கொள்கை அந்த கொள்கை எதிரி அந்த கொள்கை என்னன்னு சொல்லி கூட பேசாத விஜய் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் ஏமாத்தின விதம் அந்த ராஜதந்திரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொரு சிம்பத்தி உண்டு சார் என்ன தெரியுமா இங்கே ஏதாவது ஒரு இழவு விழுந்துன்னு வச்சுங்க இழவு விழுந்தவங்க வீட்டுக்கு கம்பேஷன் கிரவுண்டில் ஓட்டு போடுவான் அது வழக்கமாக போச்சு எங்களுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் ஆர்கே நகரில் இப்படி தான் அதிமுக ஆளுங்கட்சி நாங்கள் எதிர்கட்சி ஆன்னு ஒன்றோம் கடைசியாக பார்த்தா ஜெயலலிதாவை உருவமையை தூக்கிட்டு காட்டி அட்டப்படத்தில் செஞ்சு காட்டி காட்டினது ஓபிஎஸ் அணி வெற்றி பெற்றது ஒட்டுமொத்த டெபாசிட்டும் அவுட்டு எல்லா கட்சியும் ஆளுங்கட்சிக்கும் அவுட்டு ஆனால் டிடிவி தனியாக நின்று ஜெயிச்சுது நான் தனியாக நின்று மொத்த கட்சிக்கு டெபாசிட் அவுட்டு இப்போ 41 பாடியை நீங்கள் கையில் தூக்கிட்டு போய் திமுக காரணம் திராவிட கட்சி தான் காரணம் நீங்கள் இந்த சிம்பத்தியெல்லாம் நீங்க வாங்குறது முக்கியம் இல்லை இனிமே நீங்க என்ன செய்வீங்கிறதா கொஸ்டின் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு திமுக எதிர்காலம் இருக்குமா முதல்ல ஆளுங்கட்சிக்கு ஆயில் இருக்குமா ஆலப்புற கட்சிக்கு ஆயில் இருக்குமா 6 மாசம் எந்த அடிப்படையில் நான் கேட்கறது என்னவோ பெரிய தனிப்பெரும் மெஜாரிட்டியில 155 இடம் 160 இடத்தை கொடுத்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் இன்னும் 30-40 பேரை என்னைக்கு காண போறான்னு கண்டுபிடிங்க அது பிஜேபி புரியுதா இல்லையா அது என்னங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க ஆள்றது அமித்ஷாவா இல்ல இங்க விஜயான்னு பாருங்க இது பனையூர் பங்களா என்ன ஒருவேளை செக்ரட்டரியேட்டே இனிமேல் பனையூர்ல நடந்தாலும் நடக்கும் இல்ல சார் நான் சொல்றேன் சார் இப்ப இவர் சொல்றது சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை சார் இவர் கேக்குறாரு அவர் என்னைக்கு முதல்ல ஓட்டு போட வந்தாரு அதே பெருசு நன்றி சொல்லுங்க அப்புறம் பாத்துக்கோ ஓட்டு போட வந்திருக்காருல அதோடதான் சொன்ன நன்றி சொல்லுங்க கருப்பு சிவப்பு சைக்கிள் பிரச்சாரம் பண்ணீங்கல அதுக்கு மட்டும்தான் நன்றி சொல்லுங்கன்னு சொன்னேன் இந்த டைம் கூட ரொம்ப கூலா கேட்டாரு திமுக ஒரு இடம் ஜெயிச்ச போது கூட திமுக இனிமே இருக்குமா சார் அப்படின்னு யாரும் கேள்வி கேட்டதில்லை புரியுதா இல்லையா இவ்வளவு இடம் ஜெயிச்சு 2வது இடத்துல 72 சீட்ல உட்காந்துருக்கோம் இன்னும் அங்க எத்தனை மைனஸ் ஆக போகுது எங்களுக்கு எவ்வளவு பிளஸ் வர போகுதுன்னு கூட தெரியாது 60 சீட்டு இந்த ஸ்டேஜ்ல நாங்க இருக்கும்போது அது ஓடி வந்துருவாங்க இந்த ஸ்டேஜ்ல நாங்க இருக்கும்போது காணா பிடிவீங்களான்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன 180 இடத்துல ஜெயிச்சு வச்சிருக்கீங்க இப்ப 180 இடம் சொல்லுங்க யோசிப்போம் முதல்ல இப்ப நீங்க இருக்கீங்களா காணா போறீங்களான்னு பாருங்க அங்க எத்தனை எம்எல்ஏ உங்கள்கிட்ட இருக்காருன்னு பாருங்க அதுக்கப்புறம் பேசுவோம் எல்லாத்தையும் முதல்ல கூட்டிட்டு போய் பனையூர்ல உட்காருவீங்க பத்திரமா ஒரே ஸ்ட்ராங் பாயிண்ட் சொல்லுங்க இன்னும் அதான் பாத்தீங்களா அமித்ஷா தான் ஆப்ரேட் பண்றாரு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க ஒரு பாயிண்ட் ஒரே பாயிண்ட் சொல்றேன் சார் எப்போ சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் திராவிட கட்சி 2 கட்சி அங்க ஒழிக்கணும்னு ஒரே முடிவு தான் எடப்பாடியை பிஜேபி ரசிச்செல்லாம் கூட வச்சுக்கல அழிக்கிறதுக்காக கூட வச்சாங்க அதனால 4ஆ பிரிச்சு விட்டு எடப்பாடியை தூக்கிட்டு போய் அடிமை மாதிரி டெல்லியில கட்டி போட்டாங்க
திராவிட கட்சியில ஒரு கட்சி அவுட்டு, இன்னும் ஒரே ஒரு கட்சி திமுக. அந்த கட்சியில் இருக்கிற ஓட்டே சிறுபான்மை தான். ஒன்று பட்டியலினம், ரெண்டாவது கிறிஸ்தவர்கள், மூணாவது முஸ்லீம்கள். இந்த மூணும் தான். இந்த மூணு காலி பண்ணுன்னா ஜோசப் விஜய்ங்கிற பேர்ல கொண்டாந்து உள்ள விடு அப்படின்னு விட்ட ஆயுதம் இது. அந்த ஆயுதத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் இறையா இருக்கு, பொறுத்தது பார்ப்போம். இல்ல இப்போ நீங்க இதை விட இன்னும் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். பாஜக திமுக மேல வைக்கிற மிகப்பெரிய விமர்சனம் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இப்ப திமுகவே அந்த கார்டை கையில எடுக்குது. ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் மூலமா தான் நாங்க ஆட்சி இழந்துட்டோம் அப்படின்றது வந்து திமுக பின்னோக்கி போற மாதிரி இல்லையா? நாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல போல, புரியுதா? அவன் பிஜேபி எடுத்த ஸ்டாண்ட்ல அது நின்று இப்ப பாருங்க, ஓட்டு பேங்க் வந்தா ரிசல்ட் வந்துட்டு போகுது. ஏன் இப்போ உங்களுக்கு இப்போ ஓட்டு பேங்க் என்ன இப்ப சொல்லிட போறோமா? நாளை காலையில் சொல்லிடுவோம் யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டுன்னு. திமுகவோட பர்சன்டேஜ் எவ்வளவு, ஏடிஎம்கே பர்சன்டேஜ் எவ்வளவு, தாவேக்காக இன்னைக்கு வந்திருக்க பர்சன்டேஜ் எங்க இருந்து வந்திருக்கு, எவ்வளவு பூத்துல எந்த இடத்துல 2வது இடத்துல இருக்கான், யார் யார் 3வது இடத்துக்கு போயிருக்கான்னு லிஸ்ட் வாரியா வந்துடும், பூத்து வாரியா வந்துடும். அப்ப பாருங்க உங்களுக்கு. இப்ப நம்ம அதை பத்தி ஜெனரலா சொல்லுவோம் சார். இப்போ டிஎம்கே இப்ப நாளைக்கு சொல்லுவோம். இவ்வளவு பாரம்பரியமான கட்சி சார். ஆனா இது வரைக்கும் டிஎம்கே வந்து கூட்டணி இல்லாம நின்னதே கிடையாது. ஆனா இப்போ வந்த கட்சி டிவிகே. திமுக கூட்டணி இல்லாம நின்றுருக்காங்க. எந்த பீரியட்? 1977 எத்தனை தொகுதி? ஃபுல்லா 232 தொகுதியும் கூட்டணி இல்லாம. அதுல எவ்வளவு ஜெயிச்சாங்க? 48 இடங்கள் ஜெயிச்சாங்க. 48. 77 இப்பதான் 77 எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் அடி. 77ல வந்து சர்க்காரிய கமிஷன், அந்த கமிஷன் எவனும் வரல. புரிஞ்சதுங்களா? அன்னைக்கு கருணாநிதி வந்து ஒரு பிளாக் லிஸ்டட், அதனால யாரும் வரல. மத்தபடி எல்லாம் கூட துணைக்கு ஆள் இல்லைன்னா 10 பேர் இல்லைன்னா வெளியவே வர மாட்டாங்க இவங்க. டிவிக்கு வரலாறு அதான். டிவிக்கு 3 வருஷத்துக்கு நடிகர் விஜய் வந்து போன வாரம் தான் வந்து மார்க்கெட்ல வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்ப ரொம்ப எளிமையா வந்து தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் அண்ணன் என்ன ஊர்ல இருந்தாருன்னு தெரியல. சொந்த காசு, வெளிநாட்டுல இருந்து சொந்த காசு, சொந்த முதல்ல உங்க விஜய சரிங்களா வெளியில வந்து மக்கள் மத்தியில ஒரு பிரஸ் மீட் பண்ண சொல்லுங்க. நீங்க 200 தொகுதி நீ இறங்கிட்டு அடிச்சு தூக்கி விட்டுருக்கானுங்க. சகோதரன் ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். தாவேக்காவும் 200 தொகுதி தான் சொன்னீங்க. ஒரே ஒரு பிரஸ் மீட்ல நிக்க சொல்லுங்க சார். முதல்ல மக்களோட களத்துல போய் இறங்கி பார்க்க சொல்லுங்க சார். சும்மா திராவிட கட்சி திமுக தலைவர்களோட ஒப்பிட்டு பேசுறது இதெல்லாம் முதல்ல நிறுத்திக்கங்க சார். உங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை போய் மக்கள் ஒப்பிடவே இல்லை உங்களை. அதை நீங்க போய் கொடுத்த வேலையை போய் பாருங்க. சீஃப் மினிஸ்டர் முடிச்சிட்டாங்க. நீங்க பெரிய தியாகி மாதிரி முடிச்சிட்டாங்க மக்கள். அதே எவ்வளவு பெரிய அசிங்கம் அவருக்கு. அவரே முடிச்சிட்டாங்கல்ல சொல்லி நான் எனது பெண்கள் விடியல் உஸ்கு என்னென்னமோ சொல்லிட்டு போனாரு. சீஃப் மினிஸ்டர் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு. சார் தமிழ்நாட்டுல வரலாற்றில் நிலைபெற்று இருக்கிற எல்லா தலைவர்களுமே தேர்தல் அரசியல் தோல்வி முகத்தை பார்த்தவங்க தான். கலைஞரை தவிர மற்ற எல்லாருமே தேர்தல் அரசியல் தோல்வி அடைஞ்சவங்க தான். அது காமராஜரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து தோல்வி முகத்தை வச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு தேர்தலில் தோல்வி, இன்னொன்னு அவரே 2 தேர்தல் தோல்வி அடைஞ்சிருக்காரு கடந்த முறை. யாரு? கடந்த காலங்களில் 2 தேர்தல்கள்ல ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அப்ப ஒரு சாதாரண எம்எல்ஏ, இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு கட்சியினுடைய முழு பொறுப்பு. 67 விருதுநகர்ல காமராஜர் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சா போயிடுச்சு. எது 67 காமராஜர் விருதுநகர்ல தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சா போயிடுச்சு. இவர் வேணா இனி பேர் என்னது, அவங்க ஒரு இந்தியா அதுக்கு தலைவர் ஆயிட்டு 96 ஜெயலலிதா பரூர்ல தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு அவங்க அரசியல் வாழ்க்கை ஜெயலலிதா அவருடைய கேஸ் வந்து அவங்க வந்து டோட்டலா எப்படி நான் சொன்னேன்ல, கருணாநிதியை எதிர்ப்பாளர் 77ல கருணாநிதியை எப்படி தூக்கி வெளியே எறிஞ்சாங்களோ மக்கள் அந்த ஒரு இதுல டிஎம்கே, அது மாதிரி 96 எலெக்ஷன்ல வந்து டோட்டல் அவர்ஷன். 77 திமுக 48 இடம் ஜெயிச்சது, 96 அதிமுக 4 இடம் தான் ஜெயிச்சது. அந்த ஒப்பீடு தவறு. ஒப்பீடு தவறு. ஏங்க நீங்க அரசியலை பொறுத்தவரை ஒரு எய்ம் என்ன? ஒப்பீடு தவறு சார். எய்ம் என்ன? சிஎம் சீட்டு முடிஞ்சது 5 சீட்ல தோத்தான்னா 55 சீட்ல 99 சீட்ல தோத்தாங்க சார். அந்த ஒப்பீடு தோல்விதான். ஒப்பீடு முடிஞ்சிருச்சு. ஒப்பீடு தவறு. நமக்கு வந்து அதான் ஒப்பீடு தவறு. ஒரு விஷயம் என்ன? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜனநாயகப்பூர் 2026 தேர்தல் முடிவுகள் சிறப்பு நேரலை தொடரும். VCare Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future. The Chennai Silks in Mega Summer Sale. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.